அந்த ராசாவுக்கு குழந்தையே இல்லையாம்மா. குழந்தை இல்லாத போது 2 சாவமாரில் வச்சிருந்தாங்களாம். அந்த சாவமாரில் நமக்கு குழந்தையே இல்ல, நாம வரங்காக்க போகணும், வரங்காக்க போனேன்னு சொல்லி வரத்துக்கு போனாங்களாமா. வரத்துக்கு போய் மாசமா இருந்து 10 மாசம் ஆகி அப்புறம் குழந்தை பிறந்துச்சாமா. பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே மீனாக பிறந்துச்சு. மீனா அந்த மீன் என்ன பண்ணலாம், அந்த சிவகுமாரில கூப்பிட்டு, டே வாங்கடா, ராஜா, நீ போய் ஒரு கொட்டாரம் போட்டு அந்த கொட்டாரத்துல கொண்டு போய் அந்த மீனை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா. அப்புறம் அதே மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு அது செத்துச்சோ பொழைச்சிச்சோ நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லி சாவமாரில போறாங்க, பார்க்க போறாங்க. அங்க போய் நீண்டி பார்த்தா, ஏன் நீண்டி பாக்குறீங்க, எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு பொண்ணு வேணும் அவன் சொல்றான். அந்த மீன் சொல்லுது, மீன் அத பாத்துட்டு போய் ராசா கிட்ட சொல்றாங்க. ராசா என்ன பண்றாரு, அந்த மீனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், என்ன பண்றது அப்படின்ற ஒரு வேதனையோட இருந்து அந்த ராஜாவுக்கு அப்புறம் சரி கட்டு கட்டுங்க, நம்ம எங்கேயோ ஒரு போய் பார்க்கலாம் அப்படி கட்டி சாவமாரில கொடுக்க ராஜா கொடுக்குறான். அப்புறம் மேல போனா எங்க போனாலும் இந்த மீனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், அந்த மீன் எப்படி அந்த பொண்ணு வச்சு பொழைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றா, ஒரு சக்கால் டேப்பிள்ல, அந்த சக்கால் டேப்பிள்ல அவன் என்ன பண்றான், சரி நான் பொண்ணு கொடுத்தாடுறேன் அவ குடுக்குறன்றா. அப்புறம் அந்த பிள்ளைக்கு இறம சாணி கட்டி கட்டாஞ்சோறு வளர்த்தாயி கொடுக்குறோம் பிள்ளைக்கு. இத கொண்டு போய் ஆத்துல உக்காந்து நீ சாப்பிட்டு போமா அப்படின்னு கட்டி கொடுத்தாடுறா. கட்டி கொடுத்த உடனே அங்க ஒரு ஆறு, சரி போய் சாப்பிடுமா அப்படின்னு அந்த சிவகுமாரில சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க போய் பார்த்தா அவுத்து பார்த்தா சாணி. ஐயோ சொல்ற, ஐயோ கடவுளே பரமசிவா, என்ன இது மாதிரி சாணிய கட்டி கொடுத்து என்னமே மீனுன்றாங்களாம, அந்த மீன் எடுத்து முழுங்கிடுமாமா, இப்படி என்ன இப்படி மட்டுட்டாங்களேன்னுக்கிட்டு அழுவுதான். அப்புறம் அளவும் அந்த பரமசிவனும் பார்வதியும் அந்த அழுவு சத்தம் கேட்டு அவன் ஓடி வரான் பாக்குறதுக்கு. ஐயோ ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லி ஓடியாந்து கேட்டா பிள்ளை கேக்குறாங்க. அப்புறமால சாமி இது மாதிரி மீனுக்கு எங்க வளர்த்தாயி என்ன பிரிச்சு கொடுத்துட்டா, அந்த மீன் வந்து ஆழ முழங்குற மீனாமா அப்படின்னு சொல்ல அவங்க கிட்ட சொல்லுது. சரி அப்படி இருந்தா நான் 7 கேள்வி மந்திரிச்சு நான் கொடுக்குறேன், ஆண்டி வர சொல்லி ஒரு கல்லு போடு, அடங்குண்டி ஒரு கல்லு போடு, அந்த மீன் சொனங்கெல்லாம் போக கூடாது ஒரு கல்லு போடு, மீனா கோமன்னா அவனண்டி ஒரு கல்லு போடு, நீ பொழைச்சிக்கு போமா
நீ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நீ அந்த முந்தாண்டில நீ முடி போட்டு நீ பத்திரமா வச்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் சரி கொண்டுகிட்டு போனாங்க. கொண்டுகிட்டு போனா அந்த ராசா பொண்டாட்டியும் ஐயோ நம்ம பிள்ளை இல்லாத வீட்டுக்கு ஒரு புள்ள வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு அந்த புள்ள போனோடனே 7 கோப்பர் தண்ணி 1 கோப்பர்ல நல்ல மாமியா மாமனாருக்கு அணுடு பணுடு நல்ல மாதிரியே இருக்குது. செய்யுது இறந்த உடனே அடைச்சா மாதிரில இந்த புள்ளைய நாமளாவும் வச்சுக்கலாம். அந்த மீன் சேர்த்துச்சா பொழைச்சிச்சேன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அங்க போய் பார்த்தா பொண்ணை கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு நீ என்ன வந்து பாக்குறீங்களா பொண்ணை கொண்டாந்து விடுங்க அப்படின்னுதாமா. கேக்குது ராஜாவ மதிக்காட்டு ராஜாவ இப்படித்தான் அந்த மீன் சொல்லுது. நீ என்ன பண்ணி தெரியல அப்படி சொல்றாங்க. அப்புறம் சரி கண்ணு நீ தண்ணிக்கு நீ ஊத்திக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு நீ நல்ல மாதிரியே போமா நீ போ அப்படின்னு அந்த பள்ளிய அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விட்டா புள்ள போய் நின்று உடனே ஆடிட்டு வந்த உடனே கல் எடுத்து போயிடுச்சா அப்படியே அடங்கிடுச்சா. அந்த மீன் சுரங்காலும் விடணும் அப்படின்னு அந்த மீன் சுரங்காலும் விட்டுருச்சா. அப்புறம் எல்லாம் பண்ணி மீனா கோபம் ஆகணும் அப்படி ஒரு கல்லு போயிடுச்சான். மீனா கோபம் ஆயிட்டான். மீன் போயிடுச்சு குமரன் ஆயிட்டான். சந்திரசூரியன் பிரகாசமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லு போயிடுச்சா. அந்த சந்திரனும் அந்த சந்திரனை பார்த்தா அவனை பார்க்க தேவையில்ல, அந்த பள்ளியை பார்த்தா அவனை பார்க்க தேவையில்ல. அப்படியே நம்மள மாதிரி ஆயிட்டாங்களாம். கடவுள் உரிவித்து பண்ணிட்டாரு. அப்புறமேல அந்த செவா அந்த புள்ள போச்சு என்னமோ தெரியல நீ போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லி திருப்பி அனுப்பிடுறோம். அனுப்புறோம். அப்புறம் போன உடனே அப்படியே ஒன்னு சொல்றதுக்கு இல்லையா அது ஒரு பட்டணம் நாடு ஆயிடுச்சு. அப்புறம் போய் பார்த்துட்டு ராஜாவ அப்படி சந்திரசூரியன் பிரகாசம் மேலே உன் மகன் அந்த மீனுக்கு இது 2 பேரும் அவளும் ஒரு நேத்திரிமைக்கிறாங்க அப்படின்னுட்டு அப்புறம் எல்லாம் அப்படியே அப்புறம் திரும்ப வர்றாங்களா. அப்புறம் வந்து கூட்டிக்கிட்டு போய் அப்புறம் எல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறாங்க. வாழையை பொழந்து வளவெல்லாம் பந்தலிட்டு தண்ணி பிறந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு எல்லாம் அங்க சீட்டு அனுப்பி அப்புறம் கொடுக்குறாங்களா. கல்யாணம் செய்யறாங்க. அப்புறம் கல்யாணம் செஞ்ச உடனே அப்புறம் கல்யாணம் செஞ்சு முடிஞ்சு ஒரு 10 நாள் ஆச்சு. அப்ப வர அந்த அம்மா பாக்குறதுக்கு வரோம். சகல்தாப்பள்ளி பார்க்க வர. அப்புறம் பாக்கிறதுக்கு வந்தா அப்புறம் இந்த புள்ளியும் மாசமாயிடுச்சு. அதுக்குள்ள அவ பார்த்துட்டு போய் அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வர. இது ஒரு அபதாரம் எடுக்கிறோம் ஒழிச்சு கட்டுறதுக்கு. அப்புறம் கூட்டிக்கிட்டு போறதுக்கு வர. அப்புறம் வந்து சரி அந்த மோதிரத்தை வந்து நீ மாப்பிள்ளைக்கு போடுறாங்களா அந்த நிற மோதிரம் அந்த பிள்ளைக்குதான் தெரியும். அத பத்திரமா நீ வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டு அப்புறம் அனுப்பிடுறான் புருஷங்காரன். அப்புறம் அனுப்பிவிட்டான்னா அப்புறம் கூட்டிக்கிட்டு போனா அப்புறம் சரி மீன் முழி கொண்டு நாம கொடுத்தமே இவன் நல்லா ராஜா விட்டு போய் பொழைச்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லி இந்த புள்ள கழுத்துல இருக்கிற நகி பூரா தாம்பி அத்த மகளுக்கு கழுத்துல போடுறான் மாட்டுறான். மாட்டி அப்புறம் தண்ணிக்கு அனுப்புறான். தண்ணிக்கு அனுப்பின உடனே அக்கா
ನೆನ್ತು ಅವಳ ಪತ್ತಾಲ್ನಾಗ ಪುಲ್ಲದ ಪೌನು ಎಂತ ಕಲ್ತಿ போடுக நான் எடுத்து வந்து உனக்கு போடுறேன் உனக்கு வந்து எனக்கு போடு நம்ம கையில அழகு பார்க்கலாம் அப்படின்ட்டு கழட்டி போட்டு அழகு பார்த்தோன்னே பிள்ளை பிடிச்சி தள்ளிட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன குச்சியில வந்து அது யாரையும் அடிச்சாங்களாம். அதை காப்பாற்றி அது விட்டுருச்சு. அந்த பாம்பு அவரை ஏந்தி பிடிச்சிக்கிச்சு. முன்ன நல்லா காப்பாத்தி விட்டதுனால அதனுடைய ஒரு அது உயிர் போவதை ஏந்திக்கிச்சு. அப்புறம் அந்த பிள்ளை சொரப்புற அடி கட்டிக்கிட்டு அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பையனுக்கு அவன் தெரியாதா நம்ம பொண்டாட்டின்னு தெரியாதா அவன் தெரியாதா அவனுக்கு மூஞ்சி மாறையெல்லாம் பாயிட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த புள்ள அப்புறம் வந்து எழு நம்ம வீட்டுக்கு போலாம் எழு ஏன் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டான். அப்புறம் சரி அந்த நீயும் போமா அப்படின்ட்டு அனுப்பி விட்டாலாம். அனுப்பி விட்டுட்டு இங்க வீட்டுக்கு வந்தா அந்த நிறமோதிரம் வச்சா அந்த பிள்ளைக்குதான் தெரியும். எவனுக்கு நான் தெரியும் எனக்கு தெரியாது. நான் எங்க வச்சுனே தெரியலன்னுது. அப்புறம் அடிச்சு கொண்டு போய் ஒரு கல்ல நாக்கி விட்டான். அப்புறம் குழந்தைங்கெல்லாம் அவன் மேலேயே பேடுறாங்க. பேண்டோடனே அப்புறம் இவன் அடிக்கும் போது சொரப்பட்டு விட்டுட்டு போகுது. அப்புறம் மேல இது அவங்க அம்மா வர பாக்கிறதுக்கு வந்த உடனே ரெண்டுக்கு வந்துருச்சு. இவனும் போய் அந்த புள்ள மேலேயே பாடுறான். அவ என்னன்றால இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் பேடுறாங்க, நீனும் வந்து என் மேல பேடுறியா அப்படின்றாளா. ஐயோ அம்மா நீனா சாமியா ஐயோ அப்படின்ட்டு அதெல்லாம் கொண்டாந்து தண்ணியில போட்டு அடிச்சு கழுவுனா உயிர் போச்சு. புடிச்சிட்டு சாத்திர கால காயம் பிடிச்சி சாத்திர எப்படி பண்ணலாம். அப்புறம் அடிச்சு போட்டு இவன் போட்டாலாம் போயிட்டா போயிட்டா. அப்புறம் இந்த ராஜா மகன் என்ன பண்ணான், வழியில ரெண்டு வழியில எடுத்துக்கிட்டான். வலைகாரனா போறான் இப்படி வடக்கு தூரம் வழியில போறான். இப்படி தெக்க தூரம் போறான், இப்படி கிழக்கு தூரம் போறான். அப்புறம் ஒரு இடத்துல போய் ஒரு கங்கையாண்ட போய் உக்காந்து இந்த வலையில இட்டுன்னு வந்துமே யாரையும் போடலையே அப்படின்ட்டுக்கிட்டு சொல்றான். இது இந்த அந்த பாம்பு என்ன பண்ணுது, அப்ப இந்த குழந்தையாலும் பிறந்துருச்சு பையன். அப்புறம் முன்ன 1000 பாம்பு பின்னாடி 1000 பாம்பு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நடு விட்டுக்கிட்டு வராங்களா வழியில போட. அந்த குழந்தைக்கு போறதுக்கு வராங்க. அப்ப பாக்குறானா, ஐயோ சாமி இது என்னோட சாமி சாரனா, இது என் பொண்டாட்டி தான் அப்படின்னா அந்த பாம்பு நம்ப மாட்டு. அப்படி இருந்தா நீ 4 பேரை கூட்டி நீ ஒரு பஞ்சாயம் மாதிரி போடு. அதே பிள்ளை அது 1000 பேர் இருந்தாலும் உன் மடியில வந்து உட்கார்ந்தா உன் பொண்டாட்டி எடுத்து உன் பிள்ளைண்டி எடுத்து வேண்டிருச்சான். பாம்பு சட்டம் போட்டுருச்சு. அப்புறமேல அப்புறம் ஒரு மைத்தானமா அப்புறம் இப்படி சொல்லிடுச்சு, யாரு மடியில போய் உட்காந்தா அவனுக்கு தானே நம்ம பொண்டாட்டி ஆகுவா அப்படின்ட்டு இவன் வேதனை பிடிச்சுக்கிட்டு தங்களை துணி அணிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மூலையில உட்கார்ந்து குந்திருந்து இருக்கிறானா.
வேதனைப்படுறோம். அப்படியே ராசா மருமகண்டும் ராசா மகன் அப்படியே ஆனை மேல வரணும், ஒட்டக மேல வரணும், அப்படியே அப்படி வராங்களாம். வந்த உடனே அந்த பாம்பு அப்புறம் கூட்டிக்கிட்டு வச்சான். கூட்டிக்கிட்டு வந்து அப்படி ஆளுங்க அப்படி கிறாங்களாம். அந்த அந்த ராஜா மகன் வந்து இவளே துணி அணிஞ்சுக்கிட்டு ஒரு மூலையில குஞ்சிருக்கிறானா. இறந்த உடனே அப்புறம் இவன் அப்புறம் நடந்து போய் எல்லாம் அழகா முழக பாக்குறானா பையன். பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்பாண்டி கண்டுபிடிச்சிட்டான். போய் அவன் மடியில உட்காந்துட்டான். ராஜா மகன் மடியில உட்காந்தோன்னு அவன் மண்டை வச்சு போயிடுச்சு. அப்புறம் நல்ல மாதிரியா அப்புறம் பொழைச்சாங்களா போ.